யார் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தந்த பொருளுக்குண்டான குணத்தையோடையோ அந்தந்த பிறவிக்குண்டான குணத்தையோட இருந்தால் தான் அது நீ மேலே இறக்கம் காட்டணும். இல்லையா அது வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கன்றது. இதுதான் நடைமுறை. இதுதான் நடைமுறையில் உண்டான தர்மமே இதான். இது விட்டுட்டோம்னா மற்றவங்களுக்கு சொல்ல பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால தான் இறைவன் ஓன்ட்ட காட்டி இதை கொண்டுன்றார். ஏன்னா நீ வலிமையான ஆயுதம் உள்ளவன். இறைவன் ஓன்ட்ட காட்டினார்னா அது என்னை காட்டி ஒன்று அழிக்க சொன்னால் அழின்னு சொன்னவொடனே பணம் போட்டு சாகடிப்பார். அப்போ என்ன சொன்னால், வாழ்க்கையில் கல்வி என்பது ஏட்டுக்கல்வியோடு நின்று விட்டால் அது பலன் இருக்காது. ஏட்டுக்கல்வியும் அனுபவ கல்வியும் சேர்ந்தால்தான் அந்த உயிர் ஒழுங்கான பாதையில் போக முடியும். பல பேருக்கு அனுபவ கல்வி கிடைக்காது. நிறையா படிச்சிருவாங்க. வாழ்நாள் முழுவதுமே நிறைய படித்து பட்டம் வாங்கி அவங்களுக்கு ஒரு பெருமையாயிருமே தவிர அனுபவப்பட்டக்கூடிய அளவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. அவங்களுக்கு எந்த ஞானமும் இருக்காது. அப்போது ஏட்டுக்கல்விங்கிறது ஒரு எல்லை வரை இருக்கணும். அதுக்கப்புறம் அனுபவ கல்வி வரணும். அதான் விளையாட்டாக சொல்லுவாங்க, பசுமாடை ஒரு ஆசிரமத்துலேருந்து வந்த உடனே அந்த பையனுக்கு ஏட்டுக்கல்வி மட்டும்தான் இருக்குது, அனுபவ கல்வின்னு அவங்க அப்பா முடிவு பண்ணுவார் அரசர். அவனை போய் என்ன பண்ணுவார்னா, ஒரு பசுமாடை கையில் கொடுத்து இது 1000 மாடாக என்றைக்கு ஆகுது அன்னைக்கு வான்னு விட்டுருவார். ஒரு பசுவையும் காளையும் கொடுத்துட்டு இவர் கொண்டு போய் இவருக்கு 2 பேரை ஏற்றி கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடுவார். காட்டில் விட்டு வந்துடுவாங்க தேரில். இவன் அங்கே இருந்துட்டு அரசனாக இருந்துக்கிட்டு இருந்தவன் என்ன செய்வான், பழையபடி எல்லா மாட்டையும் குட்டி போட்டு அதை பாடு பார்த்து 1000வது எண்ணிக்கையில் சேர்ந்துடும். அது எண்ணிக்கை சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே 10 வருஷத்துக்கு 1000 ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கால்நடை பூரா அரண்மனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நடக்க இவர் பின்னாடியே வருவார். பின்னாடியே வந்தால் வாயிற்காவ சொல்லுவான், மகாராஜா பெரிய மாட்டு மந்தை நிற்குது அப்படின்வான். இவருக்கு ஞாபகம் வந்தார், பையன் வந்துட்டான்னு சரி உள்ளே விடு அப்படிம்பார். உள்ளே வந்தால் கடைசியில் பார்த்தா 1001 இருக்கும். 1வது இவன் பையன்தான். மாடு மாதிரியே அவனும் பழிஞ்சு வருவான். ரைட்டு உள்ளே விடுன்றார். இப்போ அவன்கிட்ட தான் நாட்டை படைச்சி இனிமேல் நீ நாட்டை சரியாக ஆளுவ. எல்லா அனுபவம் பட்டிருப்பேன். அதாவது கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இந்த 10,000 மாடுங்க உனக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருக்கோம். வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிருக்கோம், எங்கேயாவது போயிருக்கோம், மிருகங்கிட்ட காப்பாற்றிருப்பேன், அடி வாங்கியிருப்பேன், வடை வாங்கியிருப்பேன், எல்லா அனுபவம் பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நாடை ஒப்படைப்பார். அப்போது அனுபவ கல்வி இல்லாதவனுக்கு ஞானக்கல்வி வராது. அப்போ என்ன சொல்கிறது, ஐயா அப்படியே காட்டுகின்ற குறிகளையும் அடையாளங்களையும் கடந்த அந்த மூலப்பொருளை சிவபெருமானை பற்றி, அதாவது ஏற்றிலே புறத்திலே எழுதி வைத்து என்ன பயன்? நான் திருவாசகம் படிச்சிருக்கேன், திருமந்திரம் படிச்சுட்டேன், மகாபாரதம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி படித்ததுனால எந்த பயனும் கிடையாது. அது உன் மனசுக்குள்ள எழுதி வச்சுருப்பேன். கொஞ்சமாவது அதிலிருந்து நீ நடைமுறைக்கு நீ அதை உனக்கு அந்த செயல் ஒன்று வேலை வாங்கியிருக்கணும். அப்போ தான் அனுபவப்பட்டு புலன்கள் மூலமாக உரசி உயிருக்குள்ளே சேரக்கூடிய அனுபவம் தான் உடம்புல ஏறும், உயிருக்குள்ளே சேரும். மற்றது எதுவுமே சேராது. அதுக்காகத்தான் உடம்பு கொடுக்கப்பட்டது. உணர்ச்சியோடு அந்த உடம்பு ஏன் படைச்சிக்காருக்கிறதா இறைவன்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் மறக்க முடியாத அளவுக்கு இந்த உயிருக்குள்ளே சேர்க்கணும்னா இந்த புலன்கள் தேவை இல்லையா? கூர்மையான நரம்புகளை கொண்டு உயிருக்குள்ளே புகுத்தி அத்தனை அனுபவம் கொடுக்குற காரணம் என்னன்னா, அவமானங்களும் அசிங்கங்களும் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு சேர இந்த உயிருக்குள்ளே சேர்க்க அது மறக்க முடியாத திணறி அழுது கெஞ்சி எல்லா ரகசியங்களும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அது இந்த பூமி தத்துவம் பொய்ன்னு நம்பும். அப்போ அந்த உடம்பே இல்லாமல், உடம்பு இந்த புலன்களே சம்மந்தப்படாமல் நீ டீ சாப்பிட்டுக்கிட்டு மிச்சர் தின்னுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இது படிச்சுக்கிட்டு வந்தவனை போன பேசிக்கிட்டு 95 படிச்சாச்சு அப்புறம் 96 இப்படி போகிறதுனால என்ன லாபம்? நாம் படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணிட்டோம், கிளிப்பிள்ள மாதிரி. உயிருக்கு அது என்ன லாபங்கிறது கேட்குறாரு. இப்போ அப்போ என்ன சொல்கிறார் அவர், தம்பி என்ன பையன், உண்மை ஞானத்தை கூட்டி வைக்கின்ற ஞான குருவாகிய சிவன் உணர்த்தினால் அல்லாது. அப்போ சிவன் எப்படி உணர்த்துவார்? நான் தான் அந்த திருமந்த கையில் வச்சு இப்போ படிக்கிறேன், எனக்கு என்ன இதை விட என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஏட்டுக்கல்விடா. ஞானக்கல்வினா அனுபவப்படு. எப்படி அனுபவப்படுறது? அந்த நியமம் கற்றுக்கிட்டு மூச்சு பயிற்சியை ஏற்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து தியானம் செய்து
அதை தவமாக மாற்றினா உள்ளுக்குள்ள இறைவனோடு நீ பேச பழகலாம் முதல்ல. அப்படி பேசினா தான் அவர் உன்னைய ஏற்றுக்கிட்டு உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவார். வேறு எப்படியும் வந்து சிவபெருமான் நமக்கு வந்து உணர்த்த முடியாது. சிவம் வந்து உணர்த்தணும்னா நமக்குள்ளே இருந்தால் உணர்த்த முடியும். அவர் பணத்தை இருந்தால் இருந்து உணர்த்துற தகுதி அவர் கிடையாது. அவர் அப்படி உணர்த்த முடியாது. அகத்துக்குள்ளே மட்டும்தான் இருந்து நமக்கு அந்த ஞானத்தை அப்படி சொல்ல முடியும். அப்போ அகத்துக்குள்ளே எப்படி அவர் வந்துட்டார், ஏற்கனவே ஆல்ரெடி உள்ளே இருக்கார். அப்போ அவர் எப்படி நமக்கு சொல்லுவார்னு சொன்னால், நீ அவர் முதல்ல சமன் பண்ணுங்க. உங்ககிட்ட அவர் பேசணும், நீ அவர்கிட்ட பேசணும். அப்போ எப்படி பேசணும்னா, ஏகாந்தமான இறை லயப்படு. அந்த லயப்பட தான் உனக்கு அந்த ஞானத்துக்கும் தகுதி வந்துருச்சுன்னு சொல்லி அவர் ஞானமாகவே உனக்கு வழங்குவார். அப்போ நீ படித்ததெல்லாம் உனக்கு துல்லியமாக வெளிப்பட்டு மூளையில் நின்று அது உனக்கு பேச ஆரம்பிக்கும். அது வரைக்கும் படித்ததெல்லாம் மௌனமாக உட்காந்துருக்கும். குருநாதன் உணர்த்தினால் அன்றி விளங்காது. இது செயலில் வந்திருக்க. அவனருளால் அவன்தால் வணங்கியும்பார். அவனை வணங்குறதுக்கே அவனுடைய அருள் வேணுன்றார். குரு தொட்டு காட்டாத சிறக்காது. அப்போது இந்த குருனுடைய அம்சம் எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளே இருக்குது. இந்த நமக்குள்ளே உள்ள அம்சத்தை நீ எப்படி பார்க்க முடியும்? எனக்குள்ளே இருக்காரு, நான் பார்க்கணும்னா ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் முயன்று உள்ளுக்குள்ளே தவம் கிடந்து ஞானத்துக்கு அவரை வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் நான் பார்த்த மாதிரி காதலன் காதலியின் மாதிரி இணையணும். நான் பெண், நீ ஆண். இந்த பாவனையில் இணைஞ்சி அவரோடு உறவு கொண்டுள்ளவங்களுக்கு மட்டும்தான் படித்தது எல்லாமே பயனுக்கு வரும். இல்லைன்னா அது வந்து பொய்யா போயிடும். படித்ததுனால கற்றதனால் ஆய பயனன்கொள், கற்றதனால் ஆய பயனன் சொல் அப்படின்றார். வாளறிவன் நற்றார் தொழார் எனில், உன் கல்வி வந்து உனக்கு இறைவனை காட்டவில்லை என்று சொன்னால், நீ படித்த கல்வியெல்லாம் உன்னை இறைவனிடம் கூட்டி கொண்டு போகவில்லை என்று சொன்னால், உன் கல்வியினால் உனக்கு என்ன பயன் கேட்குறாரு? அதான் அதுக்கு அர்த்தம். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். இறைவனுடைய, அதாவது வாழறினா தூய்மையான அறிவு கொண்ட என் பிரானுடைய அந்த பாதங்களை உனக்கு நீ கற்ற கல்வியை கொண்டு காட்டவில்லை என்று சொன்னால் அந்த கல்வினால் என்ன பயன் கேட்குறாரு? அப்போ அந்த கல்வி படித்ததுனால பயனில்லை. அந்த கல்வி உனக்கு இறைவனை காட்டணும்னா அந்த கல்வியை நீ உள்ளே கொண்டு போய் இறைவனோடு அந்த கல்வியை கொண்டு, இப்போ ஒரு சாதாரண மாணவனுக்கு அந்த ஞான ஒரு புத்தகத்தை படித்து இப்போ அந்த விளக்கி உள்ளே போக முடியாதுன்றக்காக தான் படிக்க வைக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் ஏற்றுல உள்ள பொருளை எல்லாம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு கல்வி வேணும். முதல்ல அடிப்படை கல்வி இல்லைன்னா உள்ளே ஏறாது. சொல்கிறதும் ஏறும், ஆனால் படிச்சுக்கிட்டு கேட்டால் ரொம்ப ஏறும். அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல கல்வியை கொடுக்கறது காரணமே உயிர் வந்து நல்ல விஷயங்களை ஆகமத்துக்கு கற்றுக்கிட்டு தான் கல்வி நமக்கு தேவைப்படுது. நாம் அதை இப்போ வந்து சம்பாத்தியத்துக்குன்னு பயன்படுத்திக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை அது வேறு விஷயம் இருக்கட்டும். ஆனாலும் உன் கல்வி வந்து இறைவனை காட்டக்கூடிய ஞானத்தை உனக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் உன் கல்வி உனக்கு கற்றதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார். நீ எத்தனை தான் என்ன சொல்கிறாரு, காட்டுகின்ற குறிகளையும் அடையாளங்களையும் கடந்த அந்த மூலப்பொருளாய் சிவபெருமானை பற்றி ஏட்டின் புறத்திலே எழுதி வைத்து என்ன பயன்? நான் வேதம் படிச்சுட்டேன், திருவாசகம் நான் தலைகளை சொல்லுவேன், நான் 51 பதியங்களையும் அப்படியே நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், சரளமாக வரும், பொருள் புரியும், ரைட்டு. இதனால் உன் உயிருக்கு என்ன லாபம்? சாகத்தானே போகிற. அப்போது சாகாத கிடையாது சொல்லுமா? சொல்லாது. சாகிறதுக்கு இதுக்கு நீ மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணாட்டி என்ன? அதை அப்படியே கற்றதெல்லாம் ஓட வச்சுட்டு அப்படியே பல இடங்கள் சொல்லியிருப்பார், எப்படி அடையணுங்கிறத சொல்லியிருப்பார். தியானம் பண்ணு அப்படிங்கிறத பல ரூபங்களை சொல்லியிருக்காரு. அதை அப்படியே உள்ளே வாங்கிக்கிட்டு எதையாவது ஒரு சூழ்ச்சினால கூட பரவாயில்ல, முதல்ல இறைவனோடு ஐக்கியப்படக்கூடிய ரகசியத்தை கற்றுக்கம்பார். கவனங்கள் சொல்லுவார், உடம்புக்குள்ள உள்ள அழுக்க முதல்ல வெளியேற்றும்பார். 6 மாதத்துக்கு இருக்கா என்ன செய்யணும், எதையாவது செஞ்சுக்கோ, ஆக மொத்தம் வெளியேற்றும்பார். சில பேர் இந்த இனிமா கொடுப்பாங்க, இனிமா மாதிரி புனலில் கட்டி வச்சுட்டு தண்ணியை மேலே வச்சுட்டு ஆசனம் வேலை ஏற்றிக்கோ அப்படிம்பார். அதை சொல்கிறார். உள்ளே தண்ணி போனோன்னா கொஞ்சம் நேரம் எல்லாம் வெளியே வந்துடும்பார். எதையாவது ஒன்று பண்ணிக்கும், ஆக மொத்தம் 6 மாதத்துக்கு வெளியேற்ற, அப்போ தான் உடம்பு சுத்தமாக இருக்கும்பார். இது மாதிரி எதையாச்சும் ஒன்றை பற்றுக்கோ, ஆனால் பற்றிக்கிட்டு ஈஸ்வரனோடு தவம் பண்ணி உள்ளுக்குள்ளே அப்படியே ஆனந்தமாக அவரோட ஏதோ நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற கலையை கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் கற்றதெல்லாம் அவருக்கு சொல்ல ஆரம்பிப்பார் அவர், இல்லையா?
இது என்ன சொல்ற இப்போ ப்ராக்டிக்கல் வேணுன்றார், அனுபவம் வேண்டும். வாழ்க்கையில் இறைவனை அடைவதற்கு ஏட்டுக்கல்வி மட்டும் உதவாது, ஏட்டுக்கல்வியோடு சேர்ந்து அனுபவமும் வேண்டும். சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா படன விவேகா பரம்பர வேதா நடன சபேஷா சிதம்பர